அதன் போக்கில் வெளியே செல்ல விடாமல் நம்முடைய வலுக்கட்டாயத்தின் பேர் அல்லது வெளியில தள்ளி வெளியே தெரிஞ்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் பிரம்மகத்தின்னு பேரு. உலகத்தையே தனக்கு கீழே ஆளுமையில கொண்டு வரக்கூடிய வல்லமை அந்த ஒரு காற்றுக்கு இருக்கு. அவனை கௌரவமா வெளியில அனுப்பணுங்கிறதுனால ரதத்துல பூ போட்டு சாமிக்கு கோயில்ல என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அத்தனை செஞ்சு அவரை வெளியே அனுப்புறீங்க. எவர் பயன்படுத்த தவறுகிறாரோ, எவர் சீர்குலைக்கிறாரோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலேன்னு சொல்லி ஒருத்தர் பாடினார் இல்லையா, அது அப்படியே நடக்கும். உயிர் போகக்கூடாதுனாலும் செய்வான். இப்படி எதை கேட்டாலும் குழந்தை வேற வேணுமா செய்வான், நிலபுலன் வேணுமா கொடுப்பான், என்ன வேணுமோ கொடுப்பான். நான் சொல்லல, திருமூலர். பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் தெரிந்த சமூகம் எவ்விதமான குறையுமின்றி நீண்ட ஆரோக்கியமும் நிறைந்த செல்வமும் பெற்று பல்லாண்டு பல நூறாண்டு சந்தோஷமா வாழும். நமக்கு தெரியாம இருக்குங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாம உணரலைங்கிறது தான் உண்மையை ஒழிய இல்லைங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லை. ஒன் டே மேஜிக் பண்ணி காட்டுறதுல நம்ம போகர் சித்தாந்த சபை எப்பவுமே சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் தான். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சகலம். உலகெங்கும் உள்ள நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நாம தொடர்ந்து ஆன்மீகம் பற்றியும் சித்தர்கள் பற்றியும் அவர்கள் இந்த உலகிற்கு விட்டு சென்ற அற்புதமான ரகசியங்களை பற்றியும் பேசிக்கிட்டு வர்றோம். இப்போ இதோட நின்று போயிருச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுக்கப்புறம் அந்த செய்யக்கூடிய பரிகாரங்கள், பூஜைகள், அந்த சடங்குகளை எல்லாம் செய்து கொண்டே எரிச்சு முடிச்சிருவாங்க. இப்படி நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால இறந்த உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போயிருது. உடனே ஃப்ளைட்டு பிடிச்சோ கார் பிடிச்சோ வேகமா வந்துடுறாங்க. காலையில இறந்தா மத்தியானமோ சாயங்காலமோ உடனடியா வேலையை முடிச்சிருங்க, எல்லாத்துக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க. சார், இதுல என்னங்க ஆச்சரியம்? இதுல என்ன ஒன்றும் தப்பு இல்லையே, பரபரப்பான உலகத்துல இதுல என்ன தப்பை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டா, 72 மணி நேரம் வரைக்கும் நம்மை வழிநடத்திய தனஞ்சயன் என்ற மகா அற்புத சக்தி கொண்ட ஒரு காற்றினை அதன் போக்கில் வெளியே செல்ல விடாமல் நம்முடைய வலுக்கட்டாயத்தின் பேர் அல்லது வெளியில தள்ளி வெளியே தெரிஞ்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் பிரம்மகத்தின்னு பேரு. அப்படியா? அப்ப என்ன நடக்கும்னு சொல்றீங்க? எப்பொழுது இந்த கலாச்சாரம் நம்ம கூட பழக்கத்துக்கு வந்துச்சோ, நீங்களே அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. பிஃபோர் ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னால நம்ம கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, இப்போ சமீபமா நம்முடைய கல்ச்சர் எப்படி இருக்குது, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆஸ்பத்திரியில கூட்டம் குறையவே இல்லை, பரிகார ஸ்தலங்கள்ல கூட்டம் குறையவே இல்லை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனைக்கு நீங்க தேடி போற தேடல் நிக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க. ஏன்?
ஏன் இதுக்கு முன்னாடி காய்ச்சல், தலைவலி, நோய் பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லையா? ஏன் அப்ப எல்லாம் அவங்க இதெல்லாம் கண்டுக்காம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தாங்க? இப்ப ஏன் இப்படி பிரச்சனைக்காக வேண்டி நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? யோசிச்சிருக்கீங்களா? ஏனென்றால் இந்த நம்மை வழிநடத்திய ஒருத்தனை நம்ம அவமரியாதையுடன் வெளியே தள்ளுனதோட எஃபெக்ட். வரக்கூடிய காலம் குழந்தைகளுக்காக, திருமணத்திற்காக, அன்பிற்காக, ஆரோக்கியத்திற்காக, நிம்மதிக்காக ஏங்கி தெரு தெருவாக போக வேண்டிய சூழல் எல்லாம் வரும். நிச்சயமா வரும். ஏன்னா நாம யாரை கொண்டாடணுமோ அவங்கள கொண்டாட மறக்கிறோம். நீங்க சொல்றதை ஏத்துக்கிற மாதிரி இல்லையே, குழப்பமா இருக்கே. திரும்பவும் சொல்றேன். தனஞ்சயன் ஒருவன் இந்த உலகின் சகலவிதமான வல்லமைகளும் கொண்டவன். எப்படி சார் சொல்றீங்க? இந்த உலகில் யாராலும் சாத்தியமில்லை என்று எது ஒதுக்கப்படுகிறதோ அதை சாத்தியப்படுத்தக்கூடிய வல்லமை தனஞ்சயனுக்கு மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும். ஏன் இந்த சைக்கிள், இந்த வட்டம் சித்தர்களுக்கு பொருந்தலை? யோசிச்சு பாருங்க. பிறந்தா ஒரு நாளைக்கு செத்து தானே போகணும். எப்படி திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்தாருங்கிற வரலாறை நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? எதை பயன்படுத்தினாங்க? தனஞ்சயன் என்ற ஒரு காற்று வெளியே போகாமல் உள்ளேயே தடுத்து நிறுத்தப்பட்டால் அவர் உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். ஜீவன் அவருக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் சித்தர்கள் சமாதி நிலையில உட்காரும் போது கூட தன் உடலை பிறருக்கு காட்டாம ஒளிச்சு வச்சுட்டு போய் சமாதியில இருக்க கூடு விட்டு கூடு பாஞ்ச வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா சமாதி நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உள்ளுக்கூட தனஞ்சயன் மட்டும் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அது இறந்த உடல் மாதிரியே தெரியும். எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க. அந்த உடம்பு திரும்ப வரும்போது தேவைப்படுங்கிற நோக்கத்துல தான் என்ன பண்ணாங்க, உடம்ப மறைச்சிட்டு போனாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க இப்படி நாசியை தொட்டு பார்ப்பாங்க, நாடியை தொட்டு பார்ப்பாங்க, ஒண்ணுமே இல்லைன்னா செத்துட்டாருன்னு தூக்கி புதைச்சிருவாங்க. அது மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுனால. அப்படிப்பட்ட தனஞ்சயனுக்கு அத்தனை வல்லமை இருந்து அதை நாம அவமரியாதை செய்யறோம். எப்படி அதுக்கு வல்லமை இருக்குங்கிறது எப்படி நான் ஊர்ஜிதமா நம்புறது? இப்ப தனஞ்சயன் எப்பப்ப எல்லாம் பவர்ஃபுல்லா ஆளுமையில இருப்பாருங்கிற ஒரு 2 டைமிங் உங்களுக்கு சொல்றேன். முதல் டைமிங், குழந்தை பிறந்து உச்சி குழி திறந்திருக்கக்கூடிய காலம் வரை தனஞ்சயன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய காற்றுகளுக்கெல்லாம் கட்டளையிடும் பணியை செய்து கொண்டு முழு ஆளுமையில் இருப்பார். சரி, அதனால என்ன? நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு பிறந்த குழந்தைக்கு முன்னால போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உச்சிக்குழி திறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னால போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பணக்காரர், ரவுடி, கொலகாரர், அரசியல்வாதி, அரசு அதிகாரி, பவர்ல இருக்கிறவன், அது இது எது வேணாலும் இருந்துட்டு போகுது. நாளைக்கு காலையில தூக்கு, என்னமா வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனா அந்த குழந்தைய பார்த்தா டோட்டலா எல்லாமே மறக்கும். எப்படியா அது நடந்துச்சு? அந்த குழந்தைய பார்த்தா பரஸ்பரம் நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது சுச்சு சுச்சு பூ இதெல்லாம் நம்ம சொல்லுவோமா? ஆனா அந்த குழந்தைய பார்த்தா சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் இல்லைங்கிற அளவுக்கு அத்தனை கொஞ்சுவோம். பக்கத்துல யார் இருந்து என்ன நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்க எதுவுமே நமக்கு தோணாது. உலகத்தையே மறக்கடிக்கக்கூடிய வல்லமை, உலகத்தையே தனக்கு கீழே ஆளுமையில கொண்டு வரக்கூடிய வல்லமை அந்த ஒரு காற்றுக்கு இருக்கு. அது அந்த இடத்துல ஆளுமையில இருக்கிற நேரம் நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாம சரண்டர் ஆயிரும். அடுத்தது மற்ற எல்லாருக்கும் வேலையை கொடுத்துட்டு ஒரு சைலண்ட் மோட்ல போயிடுவார். எந்த குழந்தைய கண்ணே மணியேன்னு கொஞ்சிரமோ அதே குழந்தைய சனியனே, நாயே, பேயேன்னு திட்டக்கூடிய நிலைமையும் வரும். ஒரு கட்டத்துல எல்லா காற்றுகளும் தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சு வெளியே போனதுக்கு அப்புறம் தனஞ்சயன் மட்டுமே அந்த உடம்புல நிற்கும், தன்னுடைய உதவியாளர் அந்தர்யாமியோட. இந்த நேரத்துல இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, இறந்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க. அடேங்கப்பா, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, இப்போ உள்ள இருக்கிறது தனஞ்சயன், இந்த உடம்ப உருவாக்குனவன், உடம்ப கட்டி காப்பாத்தினவன், அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. உயிரோட இருக்கிற நானு எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க, புது துணி போடுங்க, மாலை மரியாதை போடுங்க, தீப தூபம் எல்லாம் காட்டுங்க, பட்டாசு வெடிச்சு என்னை பூ போட்டு ரதத்துல வச்சு கூட்டிட்டு போங்கன்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த ஒரு போலிச்சாமியார் கிளம்பிட்டான் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஆனா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க பூ போடுறீங்களா, அபிஷேகம் பண்றீங்களா, எட்டி மிதிக்கிறீங்களா, என்ன பண்ணினாலும் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. எதுக்கையா இத்தனை வேலையும் செஞ்சீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ இறந்து விட்டார் என்று தெரிந்ததற்கு பின்னால் உள்ள ஒருத்தன் மட்டும் இருக்கிறான். அந்த ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அவன் புறப்பட போறான், அவனை கௌரவமா வெளியில அனுப்பணுங்கிறதுனால ரதத்துல பூ போட்டு சாமிக்கு கோயில்ல என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அத்தனை செஞ்சு அவரை வெளியே அனுப்புறீங்க.
இது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இந்த கல்ச்சர் எல்லா தேசத்துலையும் இருக்குது, எல்லா இனத்துலையும் இருக்குது, எல்லா மொழியிலையும் இருக்குது. சின்ன சின்னதாக அந்த நம்ம செய்யக்கூடிய முறைகளில் வேணால் வித்தியாசம் இருக்கும், ஆனால் இது எல்லாமே செய்வீங்க. ஏன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? காரணம் தனஞ்சயனுடைய மகிமை, வல்லமை. இத்தனை வலிமையான தனஞ்சயனை, இத்தனை நன்மைகள் செய்யக்கூடிய தனஞ்சயனை எவர் பயன்படுத்த தவறுகிறாரோ, எவர் சீர்குலைக்கிறாரோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க. அது இப்ப இப்படி இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 10 வருஷம், இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலேன்னு சொல்லி ஒருத்தர் பாடினார் இல்லையா, அது அப்படியே நடக்கும். அதுதான் இதனுடைய விளக்கம். ஓஹோ, அப்ப தனஞ்சயனுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, அப்ப மத்த காத்துக்கெல்லாம் விஷயம் இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தர்களுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய அறிவு பாருங்க. எல்லா காற்றுகளுக்கும் பேர் வச்சிருந்தாலும் கூட தனஞ்சயனுக்கு பேர் வைக்கும்போது மட்டும் பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. இந்த பெயரை சொன்னால் பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் சட்டுன்னு யோசிக்கணுங்கிற நோக்கத்துல தனஞ்சயன்னு பேர் வைக்கிறாங்க. தனம் அப்படின்னா பணம், நகை, பொன் பொருள், நிலபுலன்கள், மங்களகரமான விஷயம், ஆடு மாடு தோட்டம் துறவு, பெண்களுடைய மார்பகம், பசு, இதெல்லாமே தனம்ங்கிற வார்த்தை. உயிருக்கும் பேரு தனம். இது எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுக்கிறவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு பேரே தனஞ்சயன். பணத்தை கேட்டாலும் கொடுப்பான், நீண்ட ஆயுளை கேட்டா கொடுப்பான், உயிர் போகக்கூடாதுனாலும் செய்வான், இப்படி எதை கேட்டாலும், குழந்தை வேணுமா செய்வான், நிலபுலன் வேணுமா கொடுப்பான், என்ன வேணுமோ கொடுப்பான். அப்படிங்கிறத ஒரு குவாலிட்டி அதுக்கு இருக்கிறதுனால அதுக்கு பேரே மற்ற காற்றுகள் எதற்குமே கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான பேரை அதுக்கு கொடுக்குறாங்க, தனஞ்சயன். என்னங்க நீங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு ப்ரூஃப் என்னங்க இருக்கு? திருமூலர் சொல்றார், ஒத்த இவ்9 மிக்க தனஞ்சயன். அதென்னது? தசவாயுக்கள் தானே நாம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் என்ன ஒத்த இவ்9? ஒத்த இவ்9 ஒக்க இருந்திட. அவர் என்ன சொல்றாரு? 9 வாயுக்கள் தான் ஒன்னா இருந்தா ஒத்த இவ்9 மிக்க தனஞ்சயன். இந்த 9ஐ விட பெரிய ஒருத்தன் தனஞ்சயன். ஒத்த இவ்9 ஒக்க இருந்திட. இந்த 9 மேல அவன் ஆளுமை செலுத்தினா ஒத்த இவ்வுடலும் உயிரும் இருந்ததுவே. இந்த உடம்பும் உயிரும் இருக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம், பிற காற்றுகளின் மேல் தனஞ்சயன் தன்னுடைய ஆளுமையை செலுத்தினால் மட்டும்தான் அப்படிங்கிறார். நான் சொல்லல, திருமூலர். என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம், திருமூலர் எப்பவோ சொல்லி வச்ச ரகசியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வல்லமை கொண்ட தனஞ்சயன் என்ற காற்றினுடைய வலிமை புரியாத ஒரு சமூகம் மட்டுமே இத்தனை குறைகளுடன் கூடிய ஒரு வாழ்க்கையை வாழும். ஆனா அந்த தனஞ்சயன் என்ற காற்றினை பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் தெரிந்த சமூகம் எவ்விதமான குறையுமின்றி நீண்ட ஆரோக்கியமும் நிறைந்த செல்வமும் பெற்று பல்லாண்டு பல நூறாண்டு சந்தோஷமா வாழும். அதுக்கெல்லாம் கூட சூத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா, சூத்திரத்தை கண்டுபிடிச்சவங்களே சித்தர்கள் தானே, சொன்னதும் அவங்க தானே இந்த உலகத்துக்கு. நமக்கு தெரியாம இருக்குங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாம உணரலைங்கிறதா உண்மையை ஒழிய இல்லைங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லை. ஏனென்றால் இதை டெவலப் பண்ணி ஒன் டே மேஜிக் பண்ணி காட்டுறதுல நம்ம போகர் சித்தாந்த சபை எப்பவுமே சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் தான். இன்னும் அற்புதமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். குருவே சரணம். பேர் சிவகாமி கனி. நான் யோகாவில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். ஐயா சொன்னாங்க, நீங்கள் வாசி யோகம் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன், யோக பயிற்சி மூலம் தியானத்தை அடைஞ்சு முக்தி அடைகிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுலேயுமே சமாதி அடைகிற நிலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்க, உங்கள் கர்ம வினை பயனை அடைஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் இறைவனை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐயா இந்த அமாவாசை திதி மூலம் நம்ம முன்னோர்களை தோஷத்தை நீக்கிக்க முடியும். அப்போ அதன் மூலம் நம்மளோட கர்ம வினை பயனை நம்ம வேகமாக அழிச்சுக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தேன். அதை ஐயா வாய்ப்பு எடுத்து போகர் பெருமானுக்கு நன்றி சொல்கிறேன். ஐயா சொல்லி கொடுத்ததில் இந்த மாதிரி அமாவாசை திதி என்று நம்ம சுய தர்ப்பணம் பண்ணுறது மூலம் நம்ம கர்ம வினை பயனை முக்தி அடைய வச்சு நம்ம
அந்த 3 தீ சொன்னார்ல, அது வந்து யோக கலையில் வருது. நம்ம இடகலை பிங்கலை நம்மளோட சுழுமுனை நாடியை ஏற்றி முக்தி அடைய முடியும் அப்படின்றத நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளோதான் டாக்டரேட் முடித்து தெரிஞ்சிருந்தாலும் அதை சித்தர்கள் முறைப்படி இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்காண்டி போகர் பெருமானுக்கும் ஐயாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன்.